அதே மாதிரி இந்த ஆட்சியில் மிக அதைவிட கொடுமையான அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுவரை எந்த ஆட்சியிலும் நடக்காத அளவுக்கு திமுக ஆட்சியில் தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் கவலையுடன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு கிடைப்பதில்லை என்றும் அவர் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லையா அப்படின்னா, எந்த ஆட்சியிலையும் நடக்காது, இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. கௌசாலா ஆவடியில் பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸாக அது பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ இதை பற்றி கேள்வி கேட்டேன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோன்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னு வச்சுக்கேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது. இதற்கு ஒரு பொய்யை உருவாக்குவாங்க. இதுக்கு ஒரு பொய்யை உருவாக்கி நான் கேள்வி கேட்டவன் என்னையே தப்புன்னு சொல்லுவாங்க. இவன் தப்பான மனநிலையில் பேசுகிறான், இங்கே இருக்கிற ஒரு அரசை குற்றஞ்சாட்டுவதுக்கு தான் இவர்களோட வேலை. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த அரசை, இங்கே இருக்கிற இந்த கூட்டணியை, இங்கே இருக்கிற சமூக நீதி அமைப்பில் நாங்கள் ஒரு குந்தகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். ஆனால் நேர்மையாக உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இங்கே அப்படி நடக்கவே இல்லை. ஏன் போன ஆட்சியில் தலித்துகள் மீது மிக பெரிய அளவில் கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது. அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்குறோம். அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு, பெரிய அளவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில் மாவட்டத்தில் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. புல்லட்டில் ஓட்டின அந்த பையன் கத்தி வெட்டப்பட்டப்போ உடனே அதுக்கு ஒரு மாற்று கதையாடல் சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே உடனே தீர்ப்பு எங்கே தெரியுமா கிடைக்குது? நீதிமன்றத்தில் கிடைப்பதில்லை, உடனே சோசியல் மன்றத்தில் கிடைக்கப்படுது. சோசியல் மீடியாவில் உடனே தீர்ப்பு எழுதப்படுது, இது இதனால் செய்யப்படவில்லை. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு குழந்தைய வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அந்த குழந்தை ஒன்று சொல்லுது, அவங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற காவலர்கள் என்ன சொல்கிறாங்க, இதனால் இது நடக்கப்படலை. அது சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. உடனடியாக தீர்ப்பு எழுதப்படுது மக்கள் மன்றத்தில். ஆனால் நீதிமன்றத்தில், வழக்கு மன்றத்தில் போயிட்டு அது எது உண்மையை சொல்லி கொண்டு வரணுன்றல அதுக்கு ஒரு ஸ்பேஸே இங்கே இல்லாமல் போயிடுச்சு.